சந்திரலேகா ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கலெக்டராக எல்லாம் இருந்தவர். அந்த சந்திரலேகா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமாக சில விளக்கங்களை உங்களுடன் பகிர வேண்டும். என்ன கருத்து அப்படின்னா, 2 விஷயத்தை சொல்லியிருக்கார். முதல்ல கரூர் சம்பவத்தை, விஜயை பற்றி பேசியிருக்கார். கரூர் சம்பவத்தில் விஜய் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு திரு விஜயும் ஒரு காரணம்னு சொல்கிறீங்கம்மா? விஜய் தான் காரணம்ன்றது என்னோட ஒப்பீனியன். 2வது, கரூர் சம்பவத்தில் மற்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். விஜய் ஏன் கரூருக்கு போகவில்லை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கிறார். அவர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, முக்கியமான பொறுப்புகளில் தமிழ்நாட்டில் இருந்தவர். அதனால் அவர் சொன்னால் அதுக்கு உண்மையா இல்லை, உண்மை நிலை என்ன, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல, பழைய கதைகள் அல்ல. அதனால் கரூர் சம்பவத்தை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் என்ன சொல்கிறாரு, கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருந்திருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, அரசியலை பற்றியெல்லாம் அவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த கருத்து இப்படிச்செல்லாம் பொறுப்பு இல்லாமல் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எத்தனை ஊர்வலத்தை பார்த்துருப்பீங்க, எத்தனை போலீஸ் பாதுகாப்பை பார்த்துருப்பீங்க. கரூர் சம்பவத்துக்கு ஊர்வலத்துக்கு வந்த தலைவர் எப்படியா பொறுப்புன்னு சொல்கிறீங்க? எந்த இதில் பொறுப்புன்னு சொல்கிறீங்க? சந்திரலேகா ஒரு தலைவர் வராரு, அப்போ கூட்ட நெரிசல், மிக அதிகமான கூட்டம், அதில் சில இது நடந்து போகுது, சில டெத்து நடந்து போகுது. உடனே அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய செல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் வரும், ரசிகர்கள் வருவாங்க, கட்சி தொண்டர்கள் வருவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எம்ஜிஆர் மெரினா பீச், இதில் மெரினா பீச்சில் மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும். 5 லட்சம் பேர் கூடுவாங்க. அதுக்கெல்லாம் எம்ஜிஆர் வந்திருக்காரு. 5 லட்சம் பேர் கூட்டத்தையும் சமாளிச்சிருக்காங்க. மதுரை தமுக்க மைதானம், அப்போவே மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இங்கே கூட்டம் நடத்தியிருக்காங்க. நேதாஜியை கூட்டிகிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே கூட்டம் நடத்தினார். வாவு சிதம்பரனாரை கூப்பிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கில் கூட்டம் வந்தது. அன்னைக்கு இருந்த போலீஸை காங்கிரஸ் ஆட்சி அப்போ அதை சமாளிக்கலையா? அதில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த தலைவர்கள் முக்கியம்னு சொல்ல முடியுமா? அது பொறுப்புள்ள பேச்சா? எப்படி சந்திரலேகா அவர்கள் ஒரு கலெக்டராக இருந்தவங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? தமுக்க மைதானத்தில் எம்ஜிஆர், மதுரை தமுக்க மைதானத்தில் எம்ஜிஆர் எத்தனை கூட்டம் நடத்தியிருக்காரு? அன்றைக்கெல்லாம் ஒரு சாவு கூட இல்லாமல் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது பண்ணலையா? காமராஜர் முதல்வராக இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உயிர் பலி இல்லாமல் செய்யவில்லையா? பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த மாதிரி பல கூட்டங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கவில்லையா? அப்பொழுதெல்லாம் மரணம் நிகழ்ந்ததா? அப்படி மரணம் நிகழ்ந்திருந்தால் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் தான் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வது சிந்திப்பவர்கள் பேசக்கூடிய பேச்சா? வைகோவும் இப்படி தான் பேசுகிறார். அப்போ வைகோவாச்சா அரசியலுக்காக பேசுகிறார், திமுக கூட்டணியில் இருக்காங்க, அதனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எந்த அடிப்படையில் பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க? கரூருக்கு அவர் செல்லவில்லைன்னு சொல்கிறீங்க. கரூருக்கு அவர் சென்றிருந்தால் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இருந்ததா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இன்றைக்கி சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை பல விஷயங்கள் வெளியில் வரும். அப்போ அப்படி இருக்கும்போது அரசியல் கூட்டங்களில் அரசியல்வாதிகள் நடத்துகிற அரசியல்வாதிகள் நடத்துகிற அரசியலில் பல விஷயங்களில் பாதுகாப்பு விஷயங்களுக்கு குளறுபடி நடக்குது. அதன் அடிப்படையில் தான் பயந்துக்கிட்டு போகலை. அவர் அரசியலுக்கு புதுசு. எம்ஜிஆர் அவர்கள் 1984 மதுரையில் மிகப்பெரிய கூட்டம் நடந்தது. அது நெரிசலில் ஒருத்தர் இறந்து போனார். அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். அந்த ஒருத்தருக்காக பணத்தை அள்ளி கொடுத்தார். இவரும் 20 லட்சம் கொடுத்ததா செய்தி வருது. எம்ஜிஆர் பணத்தை அள்ளி கொடுத்து அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டி அத்தனை உதவிகளையும் செய்யுங்கன்னாரு. அவங்க கட்சி தொண்டர் அவர்,
அவர் மேலே அக்கறை வச்சு பண்ணார். அன்றைக்கு இருக்கிற கருணாநிதி அந்த ஒரு சாவுக்கு காரணம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடலையே. இன்னைக்கு விடக்கூடிய இத்தனை அரசியல்வாதிகள் வந்து அது இந்த மாதிரி இவர் தான் காரணம்னு சொல்கிறீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எப்படி ஜாழ்ஜாடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் காலம் முடிந்து விட்டது, இனிமேல் உங்களுக்கெல்லாம் பதவி வருமா? பொறுப்பில்லாமல் படித்தவர்கள் மாதிரி இல்லாமல் நீங்கள் பேசுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதை இவங்களுக்கு வந்து சந்திரலேகா அவர்களுக்கு பழைய விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். சந்திரலேகா அவர்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள். இந்த இதில் வந்து விஜய் எப்படி காரணம், விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதனால் ஒரு பொறுப்புள்ள முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய முதல் கட்ட கருத்து. அதே சந்திரலேகா ஐஏஎஸ் இன்னொரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கார். அது ஜெயலலிதா அவர்களுடைய பற்றி. ஜெயலலிதா அவர்கள் இவங்க மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனாங்களாம். பாருங்க, உங்க மேல அந்த ஆசிட் வீசின அந்த சம்பவம், உங்க மேல இப்படி ஒரு அட்டாக் பண்ற அளவுக்கு என்ன ஒரு காரணம், என்ன தேவை இருந்தது? அதான் சொன்னேனே, ஜெயலலிதாக்கு தன்னை எதுக்குறவங்களை யாரும் பிடிக்காது. இந்த கருத்தை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அரசியல். ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மைன்னு இருக்குல்ல, அது பேசணும்ல. சந்திரலேகா அவர்கள் முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி சொன்னது போல ஜெயலலிதா அவர்கள் முகத்தில் சந்திரலேகா அவர்கள் முகத்தில் ஆசிட் வீசியதற்கு ஜெயலலிதா தான் காரணமா? இந்த குற்றச்சாட்டு உண்மையா? அதை பற்றி இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நான் பல விஷயங்களை சொல்லணும். இது நடுநிலைமையான கருத்து, நடந்த விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சந்திரலேகா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடலூரில் கலெக்டராக இருந்தார். அது எந்த காலகட்டம்னா 1982 அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அவர்களை கட்சியில் இணைய சொல்லி கடலூரில் ஒரு அதிமுக மாநாட்டை நடத்தி அதில் ஜெயலலிதாவை கலந்து கொள்ள அனுப்பினார். 1982. அப்போது சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் ஆகாத காலம். என்ன நடந்தது? சந்திரலேகா கடலூர் மாவட்ட கலெக்டராக இருந்தார். அவரிடம் பிஆர்ஓவாக ஏபிஆர்ஓவாக பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக வேலை பார்த்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு அங்கே வந்து கடலூரில் தங்கும்போது அவருக்கு துணையாக இரவு நேரத்தில் ஒரு நல்ல பெண் வேண்டும் என்பது சந்திரலேகா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது கலெக்டருக்கு. அப்போ சந்திரலேகா அவர்கள் சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜனை கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு அதிமுக மாநாட்டுக்கு வருகிறார், அவர் அன்று இரவு கடலூரில் தங்குகிறார், அவருக்கு பாதுகாப்பாக அன்று இரவு அவர் கூட இருந்து கவனித்துக் கொள்ள ஒரு நம்பிக்கையான நல்ல பெண்மணி வேண்டும் என்று நடராஜன் அவர்களிடம் சொல்கிறார். அப்போதுதான் நடராஜன், என் மனைவி இருக்கிறார், அவருடன் தங்கி கவனித்துக் கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே சசிகலாவை ஜெயலலிதா அவர்களிடம் தங்குவதற்கு இதே இவங்க தான் சந்திரலேகா அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அன்று போய் தங்கிய சசிகலா அவருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து அவர் மனதை கவர்ந்து போகும்போது ஜெயலலிதா அவர்கள், நீ அங்கே சென்னைக்கு வந்துடு, எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும், எனக்கு வந்து பர்சனல் விஷயம், அதாவது சொந்த விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் வந்து வீட்டில் அவருடைய நடவடிக்கைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஒரு ஆள், அவருக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சசிகலாவை வாங்கன்னு கூப்பிட்டார். ஆக சசிகலா ஜெயலலிதா அவர்களிடம் அறிமுகமானதுக்கு முதல் காரணமே இந்த சந்திரலேகா அவர்கள் தான். அதற்கு பின்னால் சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. உளவுத்துறை, எம்ஜிஆரே அதை பண்ணினார். அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவை உளவு பார்க்கும் உளவாளியாக்கப்பட்டார் அப்படிங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி இன்னொரு இதில் பேசலாம். எம்ஜிஆர் அவர்கள் எல்லோரையும் கண்காணிப்பார், ரொம்ப வேண்டியவங்களை. அதனால் தான் அவர் முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் இருந்தார். கருணாநிதி அவர்களை ஒவ்வொரு அங்காசவங்கையும் கவனித்து கொண்டிருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை அவரே ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தாலும் அவரையும் கண்காணிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார். அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்கள், சசிகலா எப்படி பயன்படுத்தப்பட்டார், அது வேறு இதில் பேசுவோம். ஆனால்
சந்திரலேகாவை பற்றி இப்போ பேசுகிறதுனால சந்திரலேகா ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலாவை அறிமுகப்படுத்தியதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்தவர் சந்திரலேகா. அப்படிப்பட்ட இந்த சந்திரலேகா என்று ஜெயலலிதாவை சொல்கிறாரு, மூஞ்சியில் ஆசிட் ஊற்றுனதுக்கு இவங்க தான் காரணம். அவங்க உயிரோடு இருக்கும்போது இதை ஏன் சொல்லலை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் சொல்லும்போது உங்கள் முகத்தில் ஜெயலலிதா ஆசிட் வீசினார், அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கேள்வி கேட்கும்போது சில வருடங்களுக்கு முன்பு இல்லை அது வேறு விஷயம், வேறு எதுக்காக பண்ணாங்க, அவருக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அந்த வீடியோ தந்தி டிவியில் இருக்குது. ஆக அன்று சில வருடங்களுக்கு முன்பு ஜெயலலிதா அதற்கு காரணமில்லை என்று சொன்ன நீங்கள் இன்று என் முகத்தில் ஆசிட் வீசியதற்கு ஜெயலலிதா தான் காரணம் என்பதை எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஜெயலலிதா இருக்கும்போது இதை சொல்லியிருந்தால் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்திருப்பார். அப்போ இவங்க முகத்தில் ஆசிட் வீசினது யார் காரணம்? சந்திரலேகா அவர்கள் முதல் திருமணம் செய்தார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி. அவருக்கும் சந்திரலேகா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்தனர். 2 பேருமே விவாகரத்து வழக்கு, 2 பேருக்கும் விவாகரத்து போட்டாங்க. விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கணவருக்கும் இவருக்கும் மிகப்பெரிய விரோதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், முதல் கணவருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட தகராறில் தான் அந்த ஆசிட் வீசப்பட்டது என்ற ஒரு கருத்து அப்போதே வந்தது. அதில் எந்த அளவுக்கு உண்மைங்கிறதை யாரும் ஆராய்ச்சி செய்யலை. அதனால தான் அவரை சில வருடங்களுக்கு முன்பு சொல்லும்போது அது வேறு விஷயம், என் முகத்தில் ஆசிட் வீசினதுன்னு சொன்னார். ஆக அவர் சொந்த காரணங்களுக்காக முகத்தில் வீசப்பட்டது தான் ஆசிட். ஜெயலலிதா அவர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், சந்திரலேகா அவர்கள் ஒரு சாதாரண ஐஏஎஸ் அதிகாரி. இவரை தண்டிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார். அந்த அவருக்கு ஐஏஎஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், டிஸ்மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை கொண்டாந்து அதில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், ஏன் அவரை கைது கூட செய்திருக்கலாம். காரணம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்காமல் இவர் முகத்தில் ஆசிட் வீசுவது தான் ஜெயலலிதாவோட வேலையா? இப்படி ஒரு நம்ம அர்த்தமற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சந்திரலேகா அவர்கள் எப்படி கூறினார்? இந்த கேள்வியை இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் தெரியாது. இதில் பின்னால் என்னென்ன நடந்ததுங்கிறது எந்த அதிமுக தலைவருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களை பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ பேசுவதற்கு அதிமுகவில் யாரும் தயாராக இல்லை. அவர்கள் பேரை சொல்லி பதவிக்கு வரணும், இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அதிமுக தலைவர்கள் ஏன் தெரிவிக்கலை? அந்த கேள்வியை தான் கேட்குறேன். ஜெயலலிதா வச்சு தானே பதவி அனுபவிச்சிங்க, ஜெயலலிதா வச்சு தானே இத்தனை பணத்தை சம்பாதிச்சிங்க. அவரை பற்றி இவ்வளோ ஒரு மோசமான குற்றச்சாட்டை ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வைக்கும்போது அதிமுக தலைவர்கள் அமைதி காப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு கேள்வியாக வைக்கிறேன். இவங்க சந்திரலேகா ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே ஐஏஎஸ் ஆசிட் ஊற்றணுங்கிறது ஜெயலலிதாவுக்கு தேவையில்லை. காரணம், அவருக்கு கீழ் வேலை பார்த்த ஒரு அதிகாரி நீங்கள். உங்களை பழி வாங்கணும்னா நடவடிக்கை எடுப்பதற்கு அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பொறுப்பற்ற குற்றச்சாட்டை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அவர்கள் சொல்லியது மிகப்பெரிய குற்றம். அவர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அவர் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு என்பதற்கு நிரூபிப்பதற்கு என்னிடம் 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் இவங்க யாரும் கேச போட மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் சார்பில் இறந்தவர் மீது அவதூறு வழக்கு போடுறதா இருந்தால் தீபா தான் போடணும், தீபாவும் போட மாட்டாங்க. அதனால் அதிமுக தலைவர்கள் யாரும் அதை பற்றி கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களால் எந்த பயனும் அடையாத எங்களை போன்றவர்கள் இது நடந்த உண்மையை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னும் நான் இந்த இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு பதவியோ இதுவோ எதுவும் கிடைக்க போதா இறந்தவர்களை பற்றி உண்மையை சொல்லும்போது? அதனால் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியணும் இந்த விஷயத்தில்.